காட்டில் மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் ஆரம்பித்தது. ரீனா பறவையும் அதோட குழந்தையும் ரொம்பவே குளிர்ல கஷ்டப்பட்டாங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. நாளுக்கு நாள் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு. நான் என் குழந்தைய எப்படி இந்த குளிர்ல பத்திரமா வச்சுக்க போறேன்? அம்மா அம்மா, இந்த வீட்ல ரொம்ப குளிருதுமா. எனக்கு இங்க ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குதுமா. கவலைப்படாத செல்லம், உனக்காக நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு யோசிச்ச ரீனா குருவி அங்கேருந்து பறந்து காக்கையோட வீட்டுக்கு போனுச்சு. காலு அக்கா, காலு அக்கா, கொஞ்சம் கதவை தரங்களே. யாரடி அது இந்த நேரத்துல வந்திருக்கா? இருங்க, ரீனாவோட குரல் மாதிரி இருக்கு, எதுக்கு வந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ரீனா, இந்த குளிர்ல வந்து நிக்கிறேன்? அக்கா, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, கொஞ்சம் கதவு தரங்கள, உள்ள வந்துக்கிறேன். சரி சரி, உள்ள வா. அக்கா, உங்க வீடு ரொம்ப கதகதப்பா இருக்குக்கா. என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு என் வீட்டுல இருக்கவே முடியல. ரொம்ப குளிரா இருக்குக்கா. சாரல் மழையெல்லாம் பெய்யுதுக்கா. அதனால இந்த குளிர்காலம் வரைக்கும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கட்டுமா? ஐயோ ரீனா, நீ எதுக்கோ வந்திருக்கேன்னு பார்த்தா எங்க வீட்லயே இருக்கலான்னு பாக்குறியே. இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது ரீனா. நீ எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சா பேசுவாரு. நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு. நீ வேற யாருக்கிட்டையாவது போய் கேட்டு பாரு. ப்ளீஸ் ரீனா, என்னை தப்பா நினைச்சுக்காத, என்னை புரிஞ்சுக்கோ. சரிக்கா சரிக்கா, நான் கிளம்புறேன். உங்கள்கிட்ட கேட்டா உதவி கிடைக்கும்னு தான் இங்க வந்தேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து ரீனா குருவி கிளம்பி போனான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தது ரீனா தன்னோட தோழியான குக்கு வீட்டுக்கு போயிருந்தா. குக்கு குக்கு, அடடே வாடி ரீனா, நல்லா இருக்கியா? உட்காரு உட்காரு, என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு உதவி தான் வேணும் குக்கு. எங்க வீட்டுல ரொம்ப குளிர் அதிகமா, வீடெல்லாம் ஓட்டை ஆயிடுச்சு வேற. என் குழந்தையால அந்த வீட்டுல இருக்கவே முடியல. நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவ அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன் குக்கு. ஐயோ ரீனா, நீ சொல்றது கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரீனா. நீனே என் வீட்டை பாரு. இந்த குளிர்காலத்துல என் வீட்டுல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். என் வீட்டுல இருக்கவே முடியாது. ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடும் எனக்கே. நீயும் ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்க, அவ எப்படி என் வீட்டுல இருப்பா? என் வீட்டுக்கு ஒரு பக்கம்தான் கதவு இருக்கும், இன்னொரு பக்கம் கதவு இருக்கவே இருக்காது. அதனால அந்த பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ரீனா. உன் குழந்தையால இங்க இருக்கவே முடியாது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே குக்கு. நான் உன்னைய நம்பிதான் வந்தேன். நான் காலு அக்கா கிட்டையும் உதவி கேட்டிருந்தேன். அவளும் என்ன அவ வீட்டுல தங்க விடல. ஆனா உன் வீடும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது, எங்க போறதுன்னே தெரியல. நான் என்ன உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? நீ ஏன் அவங்க வீட்லயும் இவங்க வீட்லயும் தங்குறேன்னு கேக்குற? உனக்கான வீடு நீனே கட்டிக்கோ. நீ ஏதாச்சும் ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்துக்கிட்ட உதவி கேளு. அந்த மரத்துல நீனே உன் வீடை கட்டிக்கோ. குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் அந்த மரத்தோட இலைகளே உன்னோட குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும் ரீனா. நீ சொல்றதும் சரிதான் குக்கு. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி சரி, நான் இருட்டுறதுக்குள்ள முதல்ல போய் ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட நான் உதவி கேட்கிறேன். சரி குக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து தோட்டத்துக்குள்ள போனுச்சு ரீனா. தோட்டத்துக்குள்ள போன ரீனாவுக்கு ஒரு வாழை மரம் கண்ணில் பட்டுச்சு. ஆஹா, இந்த வாழை மரம் ரொம்ப அழகா இருக்கு. பெரிய மரமாவும் இருக்கு. நாம போய் இந்த வாழை மரத்துக்கிட்ட உதவி கேட்கலாம். வாழை மரமே, சொல்லு ரீனா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். உன்னால செய்ய முடியுமா? சொல்லு ரீனா, என்னன்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். இல்ல, என் வீட்டுல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. உன்னோட வாழலைகள்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு இல்லையா? அதனால இந்த குளிர்காலம் வரைக்கும் நான் உன்னோட வாழை மரத்துல வீடு கட்டிக்கலாமா? எனக்கு உன்னால இந்த உதவியை செய்ய முடியுமான்னு கொஞ்சம் சொல்றியா? உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரீனா. இங்க பாரு, என்கிட்ட பெரிய மரமா தான் இருக்கு.
ஆனா நான் என்னோட மரத்துல தாறு விட்டாச்சு. தாருல நிறைய காய்களும் பூவும் இருக்கு பாரு. இதனால ரொம்ப காத்தடிச்சதுன்னா என் மரம் சீக்கிரமாவே சாஞ்சிரும். அது கூடவே சேர்ந்து உன்னோட வீடும் உடைஞ்சு போயிடும். இந்த மரத்துல தங்கறதுனால ஆபத்து வரப்போறது என்னவோ உனக்கு தான். அதனால நீ நல்லா யோசிச்சுக்கோ. நான் வேற என்னோட சின்ன குழந்தையெல்லாம் வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு உன் மரத்துல தங்க முடியாது. உன் மரமும் ஸ்ட்ராங்காவும் இல்லை. இப்ப நான் என்ன பண்றது? நீ வேற ஏதாவது ஸ்ட்ராங்கா உள்ள மரத்துக்கிட்ட போய் கேட்டுப்பாரு. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ரொம்ப சோகத்தோட அங்கேருந்து புறப்பட்ட ரீனா ஒரு நதிக்கரையில சோகமா உட்காந்துட்டு இருந்தது. ரொம்ப நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்யறது? யாருக்கிட்ட போய் நான் கேக்குறதுனே தெரியலையே. அப்படின்னு ரொம்ப சோகமா நதிக்கரையில உட்கார்ந்துருந்தது. அப்போதான் மீனாவுக்கு அந்த மாமரம் கண்ணுல பட்டுச்சு. சரி, நம்ம கடைசியா இந்த மாமரத்துக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம். மாமரமே மாமரமே, எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு தருவியா? உன்னோட மரத்துல நான் வீடு கட்டிக்கலாமா? நானும் எவ்வளவோ பேருக்கிட்ட கேட்டு பார்த்தேன். யாருமே எனக்கு உதவி செய்யல. என்னோட சின்ன குழந்தையையும் வச்சுக்கிட்டு நான் இந்த குளிரில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயாவது எனக்கு உதவி செய்யறியா? ஓ, நீ தாராளமா என்னோட மரத்துல வீடு கட்டிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீ என்னோட மரத்துல வீடு கட்ட முடியும். என்ன கண்டிஷன்? ரொம்ப பெரிய கண்டிஷனா? என்னால அதை செய்ய முடியுமா? நான் என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு உன்னால செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லு. வெயில் காலத்துல கிராம பகுதியிலேருந்து நிறைய மனிதர்கள் வந்து என்னோட மரத்தையும் கிளைகளையும் வெட்டிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பழங்களையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்காம நீ பாத்துக்கணும். அவங்க என் மரத்தை வெட்டாம நீ தான் பாத்துக்கணும். பழங்களையும் பறிக்காம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ மழை காலத்துலயும் குளிர்காலத்துலயும் ஓகே, எனக்கு தண்ணி தேவைப்படாது. ஆனா வெயில் காலத்துல எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கும். நீ தான் எனக்கு வெயில் காலத்துல தண்ணி ஊத்தணும். எனக்கு டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட இருந்து இருக்கிற காய்கள் பழங்கள் எல்லாத்தையும் நீ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் என்னோட கண்டிஷன். உன்னால இப்படி நடந்துக்க முடியுமா? ஓ, கண்டிப்பா என்னால முடியும். உன்னைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம வெயில் காலத்துலயும் நீ வாடாம இருக்கிறதுக்கு உனக்கு நான் டெய்லி தண்ணி ஊத்துறேன். அப்போ நான் உன் மரத்துல வீடு கட்டிக்கிறேன். நான் உடனே போய் என்னோட குழந்தையையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ என் மரத்துல வீடு கட்டிக்கோ. உன் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அப்படின்னு மாமரம் சொன்னதுமே அங்கேருந்து பறந்து போன ரீனா தன்னோட குழந்தையும் கூட்டிக்கிட்டு மாமரத்துக்கிட்ட வந்தா. அவ தனக்கான ஒரு சின்ன வீடை கட்டிக்கிட்டா. அந்த வீடு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்துச்சு, குளிர் தாங்குற மாதிரியும் இருந்துச்சு. குளிர்காலத்தில் ரீனாவும் குழந்தையும் ரொம்பவே பாதுகாப்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துலேருந்து மக்கள் மாமரத்தை வெட்டாமலும் ரீனா ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்காலம் போனதும் வெயில் காலம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரீனா மாமரத்துக்கு டெய்லி தண்ணி ஊற்றுனா. மாமரத்துலேருந்து வர பழங்களையும் விதைகளையும் ரீனாவும் ரீனாவோட குழந்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீனாவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.